மக்கானா வச்சு பாயசம் செய்ய போகிறேன். அதுக்கு இதால் 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். அதை எடுத்து ஒரு அலசிட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கழுவியாச்சு. ஒரு கழுவு லைட்டாக கழுவினா போதும். ஏன்னா அப்புறம் மாவு ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஒரு கழுவு கழுவிட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும். ஜவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் குக்கர்லாம் போட தேவையில்லை, அப்படியே வேக வச்சா போதும். அதாங்க ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நெய் கொஞ்சம் போட்டாச்சு. அதில் நெய் சூடாகட்டும். சூடானோடனே மக்கானாவை வறுத்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இந்த தாமரை விதையை கொட்டிக்கலாம். தாமரை விதையவும் நல்லா முறுன்னு வறுத்துக்கலாம். நல்லா ரொம்ப தூண்டிட்டு இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும். இல்லைனா லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும். இது உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. அவ்வளோதாங்க. தாமரை விதை நல்லா வறுத்தாச்சு நெய்யிலேயே. இதோ நல்லா முடன்னு வருது. நல்லா சவுண்டு முறுன்னு கேட்குது பாருங்கள். அவ்வளோதான், போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே பேன்லேயே சேமியாவும் கொட்டி வறுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சு. இதுலேயே கொஞ்சம் நெய்யை போட்டு சேமியாவையும் வறுத்துக்கலாம். சேமியாவே லைட்டாக வறுத்துக்கலாம். நான் நைஸாக உடைக்கல, அப்போ தான் நல்லா சேமியா ஆம்பணும் பாயசத்தில். இதில் உடஞ்சிரும். நம்ம வறுக்கும்போது, இந்த செய்யும்போது, சமைக்கும்போது, இந்த பாயசம் கிண்டி விடும்போதே உடஞ்சிரும். கொஞ்சம் போதும். அது சும்மா லைட்டாக தான் உடச்சி வச்சேன் நான். நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன். நாட்டு சர்க்கரை எடுத்து இதில் 3/4 கப் எடுத்தேன். போதும். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி தாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அது கரையட்டும். ஏன்னா மண்ணுக்குன்னு ஏதாவது இருந்தாலுமே வடிகட்டிக்கலாம். நல்லா நாட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நாட்டு சர்க்கரை கரையிறதுக்குள்ளே இந்த மக்கானாவை நல்லா உடச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், தூளாக வேணாம், அப்படியே உடச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு. நல்லா நெய்யில் வறுத்து சேமியா சூப்பராக வெந்துருச்சு. அதில் இந்த வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி நல்லா கொட்டிக்கலாம். நல்லா பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்கவே. ஜவ்வரிசி சேமியா எல்லாம் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த உடச்சி வச்சுருக்க தாமரை விதையவும் கொட்டிக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன்னா அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கரண்டு போச்சு. நாட்டு சர்க்கரையும் நல்லா வடிகட்டி ஊற்றிட்டேங்க. ஆற வச்சு வச்சுருக்கிற பாலையும் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. அதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நசுக்கி வச்சுருக்கிறேன். நெய்யிலே போட்டு வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். உலர்ந்த திராட்சையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த ஏலக்காய் போடுறோம் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ சூப்பரான, உடம்புக்கு ரொம்ப சத்தான மக்கானா பாயசம் ரெடி. மக்கானா ஜவ்வரிசி சேமியா எல்லாமே போட்டு செய்தாச்சுங்க. நாட்டு சர்க்கரை போட்டு செய்யறதுனால கொஞ்சம் கலர் நமக்கு இப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் எப்படி இருந்தாலும் உடம்புக்கு சத்து தானே. வெள்ளையாக இருந்தால் அது சர்க்கரை போடணும். சர்க்கரை உடம்புக்கு கெடுதல். இது எவ்வளோ சத்து உடம்புக்கு. இதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதோ அப்பளம், பாப்புலர் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்பளத்தை போட்டு எடுத்துக்கலாம். அப்பளம் பொரிச்சாச்சு. ஏதோ ரெடி ஆகிடுச்சு. பாயசத்தில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு சத்தான
மக்கானா சேமியா ஜவ்வரிசி எல்லாம் போட்ட பாயசம் ரெடி. பாப்புலர் அப்பளமும் ரெடி. இதெல்லாம் உடச்சி போட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா ருசியான மக்கானா பாயசம் அப்பளம் ரெடி. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தான மக்கானா பாயசம் பாப்புலர் அப்பளமும் ரெடி. இதையும் நல்லா ஒன்றா கொட்டி ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் குடிக்கலாம். எனக்கு இப்படியும் சாப்பிட்டாலும் பிடிக்கும். நாட்டு சர்க்கரை போட்டதுனால நம்ம கலர் வந்து வெள்ளையாக தெரியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. இதே மாதிரி போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா ருசியாக இருக்குங்க. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க.